நான்வெஜ் சாப்பிட முடியாமல் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு yummychilly. நான் ஷாலினி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ஊறுகாய். அடிக்கடி வெளியே போய் மட்டன் வாங்க முடியாத சிச்சுவேஷனில் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 month வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ஸோ வித் நோ டிலே வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். மட்டன் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. மட்டன் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊறுகாய்க்கு சின்ன பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு அதில் போன்லெஸ் பீஸாக தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக இதில் வந்து 400 கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் இருக்குது. மட்டன் ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்போவுமே வந்து எலும்பில்லாத கறியாக தான் நீங்கள் எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டை நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாதி ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். நல்லா மட்டன் வேக விட்டுறலாம். நான் வந்து ஒரு 7-8 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். ஸோ அந்த கேப்பில் இந்த பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த ஊறுகாய் மசாலா செய்கிறதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை. இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்க்கு பதில் நீங்கள் கரம் மசாலா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இன்றைக்கி வந்து ஊறுகாய் நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நான் இப்போ அந்த அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாகவும் போட்டு எடுக்கலாம், இந்த மாதிரி ஒன்றாவும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக ஆகணும் இல்லை, நான் வந்து கொரகொரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மட்டனும் நல்லா வெந்திருக்கும். நான் வந்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்தேன். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த தண்ணி வந்து நிறையா இருக்குது. நம்ம ஊறுகாய்க்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது, அதனால தண்ணியை கம்ப்ளீட்டாக நான் ட்ரை அவுட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் சொன்னேன், குக்கரில் நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா திருப்பி நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மண் சட்டியில் நம்ம ஊறுகாய் செஞ்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அப்படின்னா ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லை அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிஸ்ல் ஆகிறதெல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருந்த மட்டனையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சிக்க போகிறோம். இந்த மட்டனில் கொஞ்சம் இருக்க அந்த தண்ணியும் வந்துட்டு இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆயிரும். ஊறுகாய்க்கு வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்தால் அப்படி தான் அதில் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள். ஸோ காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஊறுகாய் மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மொத்தமாக 4 டீஸ்பூன் வர அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் புளித்தண்ணி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இல்லை லெமன் இருக்குன்னா நீங்கள் லெமனே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 கப் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய்க்கு எண்ணெய் வந்து தாராளமாக ஆட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெய்ங்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் பயப்படாமல் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் வந்து 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா நான் வந்து வதக்கிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 10 நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மட்டன் அண்ட் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்லி இதை வந்து ஆற வச்சிடலாம். அண்ட் ஃபைனலி வந்து உங்ககிட்ட வினிகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும். பட் நான் வந்து இன்றைக்கி வினிகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணீங்க, நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி தண்ணியே அதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம லெமன் ஜூஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரை பண்ணுறோம். அதனால அதில் வந்து லிக்விட் எதுவுமே இருக்காது. இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து நான் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தேன். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு, அதாவது சம்மரில் ஒரு 3 days வந்து நான் வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே வந்து நான் செக் பண்ணலை. ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கிளாஸ் ஜாரை தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க, என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக yummychilly சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.